முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அரங்கில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். தற்போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக திருமதி நக்மா அவர்களை அன்புடன் கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த விழாவில் கலந்திருக்காங்க, முதலமைச்சர் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்க இருக்கிறார்? சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சருடைய தாய்மானவர் திட்டம், கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகிறார். முதலமைச்சருடைய தாய்மானவர் திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு இந்த உதவிகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. புதுப்பணிவு திட்டத்தின் கீழே 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லம் தேடி பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சருடைய தாய்மானவர் திட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு விதமான அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டங்களுக்கான பயனாளிகளையும் தற்போது தமிழக முதலமைச்சர் அதற்கான ஆணைகளையும் வழங்கி வருகிறார். கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்டங்களின் அடிப்படையில் கல்வியில, உயர்கல்வியில அரசு பிள்ளைகளை படித்து மேல்நிலை 12ஆம் வகுப்பு வரை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கான உதவித்தொகையும், சுயதொழில் என்ற அடிப்படையில கல்வி கடன் மாதிரியே அதை வங்கி கடன் பெற்று அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்குண்டான சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இந்த திட்டத்தின் கீழே வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கி இந்த நிகழ்ச்சியில உரையாற்ற உள்ளார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விவரங்களுக்கு.